மிதுன ராசி, மிதுன லக்னம். காலபுருஷனுக்கு 3வது ராசி. புதனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய ராசி. இந்த ராசியில வேற எந்த கிரகமும் நீச்சமும் இல்ல, உச்சமும் இல்ல. அதனால இது ஒரு நெருப்பு, நீரு, ஆகாயம். இந்த 3 தத்துவ ராசியில இது 3வது ராசியா இருக்கிறதுனால எப்பவுமே கெத்தான ராசின்னு சொல்லலாம். நாங்க எங்கேங்க கெத்து? நாங்க இன்னைக்கு கஷ்டத்துல தாங்க இருக்கோம். நாங்க எங்கேங்க கெத்து? அது எல்லாமே பழைய காலங்க. பல வருஷமா போராடிட்டு இருக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு. இன்னைக்குமே குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு வேலையிலிருந்து கூட எங்கனால வெளிய வர முடியல. எங்கனால 2 சம்பாத்தியம் எப்பவுமே மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இரட்டைப்படை வீடு. அப்ப 2 சம்பாத்தியம் பண்ணணும், 2 வருமானம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகரிக்கமா இருக்கக்கூடிய வீடு. இந்த ராசியில பிறந்த நீங்க இன்னைக்கும் நெனச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா, இல்லவே இல்ல. ஏதோ கஷ்டத்துல வாழ்ற மாதிரியே இருக்கு. அவன மாதிரி நான் வரல, அவங்கள மாதிரி நான் வரல அப்படின்னு அடுத்தவங்கள உதாரணம் காட்டி வாழ்றது ரொம்பவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே மிதுனத்தை பொறுத்தவரையும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருக்குங்க. போராட்டத்திற்கு நடுவுல ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் மனசுக்குள்ளார 1000 கவலைகள், வலி, வேதனைகள் இருந்தாலுமே எங்களுடைய துணிச்சல் யாருக்குமே இல்ல. எங்களுடைய தைரியமும் யாருக்குமே இல்ல. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 3வது ராசியாக தைரியத்தை குறிக்கக்கூடிய ராசி நம்ம மிதுன ராசி. இந்த ராசியை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த போதும் கஷ்டத்திலே எழுகிற மாதிரி இருக்கு. சாயந்தரம் தூங்கும் போதும் கஷ்டத்திலே தூங்குற மாதிரி இருக்கு. என்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும்? மத்தவங்க எங்களைய எப்படா முடிவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்க மத்தியில இன்னுமே நிறைய விட தெரியாம, எந்த ஒரு விஷயத்துக்குமே விட தெரியாம நிறைய போராட்டம் காலமாக இருக்குதுங்க. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். ராசிக்கு 10ல சனீஸ்வர பகவான் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் எல்லாமே ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு மனைவியை சமாளிக்கிறதா, இல்ல குழந்தைய சமாளிக்கிறதா, இல்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகளை சமாளிக்கிறதா. இன்னைக்கு பாருங்க முயற்சி ஸ்தானத்துல கேது. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஏத்தி விடக்கூடிய ஏணியா தான் நீங்க இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்க ட்ரை பண்றீங்க யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களா அப்படின்னு. ஆனா எந்த ஒரு உதவியுமே உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைச்சதே இல்லை. எல்லாமே விதி மதி கதியை பொறுத்து தான் அப்படின்னு இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் கஷ்டத்திலேயே நகர்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை மிதுன ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. தான தர்மத்தின் அடிப்படையிலும் கர்ம பலன்கள் அடிப்படையும் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும். இது இன்னைக்கு ராசியோடைய தன்மையை பொறுத்து ராசி எந்த மாதிரியான குண விஷயங்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க இன்னைக்கு நீங்களாகவே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த 100க்கு 70% இந்த மாதிரி மன வலி, மன வேதனைகளோட தான் அதிகபட்சமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஹெல்பிங் ரொம்பவே அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சிருந்தீங்க. இன்னைக்கு குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கு. தொழில் நினச்ச மாதிரி இல்லைங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கடுமையான பாதிப்பு. என்ன பிரச்சனையை நான் வெளியே சொன்னாலுமே அது 3ஆ 4ஆ திரிச்சு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. நான் எப்படா வீழ்வேன் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்க மத்தியில் இன்னைக்கு வீழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. என்னை பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. கால் சுத்தின பாம்பாக என் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு என்னைய பற்றி எடை போட்டு தெரிஞ்சு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு என்னைய மறுபடியும் வலியும் வேதனைகளும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்சம் வருமா? இந்த ராசியை பொறுத்தவரையும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவே ஆகாதவர். அப்போ நான் அண்ணனுக்கு உதவுனேன், தங்கச்சிக்கு உதவுனேன், யாருமே எனக்கு திருப்பி செய்யவே இல்லை, முதுகலை மட்டும்தான் குத்துறாங்க அப்படிங்கிற கசப்புகள் ரொம்பவே தொடர்ந்துட்டே இருக்குங்க. இன்னைக்கு 1000 2000 அசால்ட்டாக செலவு பண்ண நீங்கள் இன்னைக்கு 100 200க்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள். நிறையா பேருக்கு வழிகாட்டி ஒரு வழியை காமிச்சவர் இன்னைக்கு நீங்கள் வலி வேதனைகளோட இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். எனக்குன்னு வரும்போது எதுவுமே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன் தான் இன்னைக்கு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு போயிட்டு இருக்கு. நிறைய சொல்லலாம். குரு ராசியில் இருக்காரு. நான் என்ன சொன்னாலும் மனைவி பிடிவாதமாக இருக்காங்க. ஒரு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேங்க. என் தலையில் ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான பாதிப்பு. நான் இந்த பக்கம் நகர முடியல, அந்த பக்கம் நகர முடியல. இவங்க சொல்றதவே நான் கேட்டுட்டே இருக்கணுமா? ஏன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசியில் வந்திருக்காரு. அப்போ குரு மேலே சந்திரன் வர்றது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லை. ஜென்ம குரு காலம் மாதிரி அஷ்டம சனிக்கு 3-4 மடங்கு தீய பலன்கள் இந்த ஜென்ம குரு காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். என்ன நினச்சாலுமே அது ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக உங்களுக்கு திரும்புறதை பார்க்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு நிறைய பலன்கள் பொருந்தி போயிட்டே இருக்குது. சனீஸ்வர பகவான் பாருங்கள் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 10ஆம் அதிபதி
குரு வந்து ராசியில இருக்க 10ல சனி வக்ரமா இப்படி இருக்கிறது வந்து தொழிலை நினைச்சு டெய்லி கவலைப்படுற மாதிரி, இன்னைக்கு 100 200க்கு திண்டாட்டம் ஆகிற மாதிரி, லைஃப் ஃபுல்லா வந்து இப்படிதானா அப்படிங்கிற எண்ணங்களை அதிகபட்சமாக கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது யார்கிட்ட எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காத மாதிரி, ஒரு அனாதையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில செப்டம்பர் மாத பலன்கள் என்ன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்திலேயே இருக்காரு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருந்து 15ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு மாற போறாரு. சிம்மம் சூரியன், புதன், கேது அங்கேயே இருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 10ல சனீஸ்வர பகவான் வக்ரமா இருக்காரு. இது எல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கே வரப்போறப்ப எனக்கு என்னுடைய குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு முயற்சி எடுத்தாலுமே நடக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட என் பையன் 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ வரை போறான். என்னுடைய குழந்தைகள் வளர்ச்சிகள் அடைய மாட்டேங்குது. ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்க கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருவோம், அப்படியே படிப்படியாக மேலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் இந்த நேரம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக இனி விலகும். அதே போல் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு. இந்த நேரத்தில் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் தொடர்பில் இருக்கேன், இவங்களால நான் பணத்தை ஏர்ன் பண்ண முடியுமா, பணத்தை சம்பாதிக்க முடியுமா, நான் பொருளாதாரத்தில் பெரிய உயரத்துக்கு போவனா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதில் சொல்லும் காலமாக இந்த காலம் இருக்கும். பொருளாதாரத்துக்கான கிரகங்கள் 2ஆம் அதிபதி, இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி சந்திரனா வர்றதுனாலங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வராது, திடீர்னு ஸ்டாப் ஆகும். எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், எப்போ வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்காத முன்னாடி வந்து பணத்தை திடீர்னு கொடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி 2-11 காம்பினேஷன். 2ஆம் அதிபதி ராசிக்கு 12ல் உச்சம் வர்றதுனால யார் அதிகபட்சமாக செலவு பண்ணுவாங்க? 12 ராசியிலே செலவு பண்ணக்கூடிய ராசி எதுனா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி சொல்லலாம். அதனாலேயே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சீக்கிரம் மாட்டிக்கிறாங்க இந்த மிதுனம். இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக விலக போகுது. 4ல் செவ்வாய், கன்னி செவ்வாய் பலம் பெற்று இருக்காரு. அதனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னால் அந்த தொழிலை நடத்தவே முடியலைங்க, ஏதாவது ஒரு இடத்த கொடுத்துட்டு இந்த தொழிலை காப்பாற்றிலான் இருக்கேன், இந்த இடத்த சேல் பண்ணால் என்னோடய தொழிலை சேவ் பண்ணிக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி தொழிலில் நிறையா வந்து கடன் பிரச்சனைகள் காரணமாக இந்த கடன்லேருந்து தொழிலில் வெளியே வருவேனா இல்லை வரமாட்டேனா இல்லை இப்படியே முடிஞ்சு போயிடனான்னு எனக்கு கவலையாக இருக்குது. இது எல்லாமே ராசிக்கு 8ல் சனீஸ்வர பகவான் வந்திருக்கக்கூடிய பலன்கள். அந்த நேரத்தில் ஆரம்பித்த கடன் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குரு மேலே சந்திரனும் சந்திரன் மேலே குரு வரும்போது அந்த கடனுடைய மதிப்பு அதிகமாகும். நம்மளால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், இதுக்கு மேலே இந்த பிரச்சனை நம்ம வளர்த்தி கொண்டு போக முடியாது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்கள் இந்த ஜென்ம குரு காலங்கள். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு காணும் விதமாக குருவோடைய கோச்சாரம் உங்களுக்கு செயல்பட போகுது. அதே போல் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதனால் குழந்தைகள், எனக்கு குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து இஷ்டம். குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக குழந்தை பேருக்கு நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். அதே போல் சிகரத்தை தொடக்கூடிய, அதாவது ஏதாவது பண்ணி போராடி நான் ஜெயிச்சிடணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் நான் எத்தனை நாள் தான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறது, நான் ஒரு தொழில் பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த நேரம் எனக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுமா. ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி 9 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவின் பார்வையில் குருவோடைய வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இனிமேல் விலக போகுது. அதே போல் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும். எந்த நேரம் நான் அதிகமாக ஆரம்பித்து ஜெயிச்சு முடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி 9 10 தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே நிச்சயமாக ஒரு யோகத்தை பெறக்கூடிய காலம். இந்த சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருக்கிறது இன்றைக்கெல்லாம் தொழிலை நினச்சி வேலையை நினச்சி கலங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லும் விதமாக தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ரொம்பவே அதிகரிக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா மிதுனத்தை பொறுத்த வரையும் பணம் தான் பெரிய அளவுக்கு, பணம் நல்லா இருந்துச்சுன்னா மிதுனம் எப்போவுமே கவலைவே படாது. அதனால் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் பாருங்கள் இந்த மாதம் பிறக்கும் போதே வந்து விருச்சிகத்தில் நீசமாயுத பிறக்கல. இப்போ பணத்துக்காக படாத பாடு பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே
படிப்படியாக விலகும். ஆக மொத்தம் இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய முன்னேற்றங்களையும், வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய இழுபறிகளை சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும். நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தச புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்வாகும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.